என்னம்மா? ஏதோ அந்த ஈஸ்வர பாண்டிக்கு எனக்கு பரிசம் போட்டிருக்கீங்களாமே? ஆமாமா. யாரை கேட்டு பரிசம் போட்டீங்க? யாரடி கேட்கணும்? என்ன கேட்கணும்? கட்டிக்க போறவன்னா இதோ பார், உன்னை யாருக்கு கல்யாணம் கொடுக்கணும் பண்ணி கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அண்ணா, நீ சொல்ற மாதிரி மனப்பந்தல்ல கல்யாண குடத்துல உட்கார்றதுக்கு நானும் ரெடிதான். ஆனா நீ சொல்ற மாப்பிள்ள என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதோ பார், கல்யாணத்தன்னைக்கு மணமேடையில கழுத்துல மாலையோட வந்து உட்கார வேண்டியதான் ஓவல. அதுதான் சொல்லிட்டனே. நீ சொல்ற மாதிரி கல்யாண மேடையில வந்து உட்கார்றதுக்கு நானும் தயாரா தான் இருக்கேன். ஆனா நீ சொல்ற மாப்பிளைய என்னால கட்டிக்க முடியாது. அதுதான் ஏங்க. ஏன்னா நான் தங்கராசு மாமாவை காதலிக்கிறேன். என்னது? காரணம் காதலா? அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்லாத அண்ணக்காவடி பையாவ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதும், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது பதிலா நீ செத்து போகணும்னு சொல்லி இருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். செத்து மண்ணு திங்க போற உடம்புன ஒரு மனுஷனுக்கு கொடுங்கன்னு கேக்குறேன். அதுக்கு போய் என்ன இப்படி பண்றீங்க? அம்மா, நீ விளக்க பிடிச்சுக்கிட்டு போய் கிணத்துல விழுன்னு பாக்குறமா? இல்லப்பா, நான் விளக்கு பிடிக்கிறதே நீங்க தள்ளுற கிணத்துல விழுந்துட கூடாதுன்னு தாப்பா. நீ மாடி வீட்டுல வசதியா வாழணும்னு ஆசைப்படுறமா? ஆனா நீ என்னன்னா மண் குடிசையில தான் வாழ்வேன்னு அடம் பிடிக்கிற. அப்பா, பணக்காரனை கட்டிக்கிட்டு அவன் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் போனோன்னு இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு போயிடுவான். ஆனா என் மாமா தங்கமானவரு, மனசுல பொண்டாட்டி தோத்தி யாரையும் நினைக்க மாட்டாரு. அப்படிப்பட்டவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க பாருங்கப்பா, அரண்மனையில வாழ்ந்தாதான் சந்தோஷமான வாழ்க்கை இல்ல. மனசுக்கு பிடிச்சவனோட மண் குடிசையில வாழ்ந்தாலும் அது சந்தோஷமான வாழ்க்கை தான்ப்பா. இதோ பார், உன்ன மாதிரி காதல்ங்கிற பேர்ல பெத்தவங்க பேச்ச கேட்காம ஓடி போய் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ண எல்லா பொண்ணுங்களும் இன்னைக்கு சீரழிஞ்சு சித்திரவதைப்பட்டுதான் இருக்காங்க. ஆனா பெத்தவங்க பேச்சுதான் முக்கியம், அவங்க கௌரவம் தான் முக்கியம்னு அவங்க விருப்பத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கைங்க சீரழிஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் இங்க இருக்கிற பொண்ணுங்க மனசுலயே மனசாட்சியோட சொல்லுங்க, பெத்தவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்க இன்னமும் சந்தோஷமா தான் வாழ்றோம்னு. இதோ பார், முடிவா சொல்றேன், குறிச்ச தேதியில குறிச்ச நேரத்துல உனக்கும் அந்த ஈஸ்வர பாண்டிக்கு கல்யாணம் நடந்தே தீரும். அப்போ ஏன் முடிவை நானும் சொல்றேன், நீயும் கேட்டுக்கோ. இங்க பார், என் கழுத்துல கல்யாணமான விழுந்தாலும் சரி, இல்ல கருமாதி மாலை விழுந்தாலும் சரி, அது என் தங்கராசு மாமா கையால மட்டும்தான் விழும். ஒருவேளை இதுக்கு நான் ஒத்துக்கலனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்ன இங்க பார், இந்த உருட்டுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு என் மேல அடிக்கிறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரிதான் என்ன கட்டிக்கிறதுக்கு என் மாமாக்கு எல்லா உரிமை இருக்கு. இங்க பார், இந்த அண்ணங்கிற உரிமையில இனிமே கை நீட்டுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை கெட்டு மரியாதை கெட்டு